பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் வழித்தடங்களிலே இந்த காலைவெளியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விசுவாசத்தின் வழித்தடங்களிலே நாள் 37, இதுக்கான தலைப்பு பந்திக்கான வழித்தடம் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இயேசுடைய பாடு மரணத்தை நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்க சூழலிலே அவர் தம்மை நினைவு கூறுபடி அவர் சொன்னவற்றை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். நேற்று தினத்திலே இதை குறித்து ஒரு சில அறிமுகத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இயேசு எல்லாவற்றையும் முன்னதாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமான ஒன்று இந்த பஸ்கா விருந்தை கொண்டாடுவதற்காக அவர் முன்னதாகவே சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பா 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து இப்ப 2 பேரை அவரு முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒன்னு பேதுரு, இன்னொன்னு யோவான். இந்த பேதுரும் யோவானும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவர் இயேசு, 2 பேருமே இயேசுவோடு நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள். பேதுரு கொஞ்சம் உரிமையாக இயேசுவோடு செயல்படக்கூடியவர். யோவான் மீது இயேசு அதிகமான அன்பு வைத்ததாகவும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த இருவரையும் ஆண்டவர் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். ரைட், அதே நமக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். நீங்கள் எங்கே நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவார். சொல்லும் போது சொன்னோம், தண்ணீர் குடம் பொதுவாகவே யார் சுமக்கிறது? பெண்கள் சுமக்கிறது தான் இயல்பு. ஆனால் இங்க இயல்புக்கு மாறாக அந்த ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லாமா, ஒரு இயற்கைக்கு மாறாக அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். பொதுவாக பெண்கள் தான் தண்ணீர் குடம் சுமப்பார்கள் எல்லா நாடுகளிலும், எல்லா இதுலையும். இங்க ஒரு ஆண், அதுவும் அந்த பகல் வேளையிலே ஒரு ஆண் சுமந்து இருக்கிறான். அந்த ஆண் இடத்துல போய் நீங்க கேளுங்க. என்ன கேட்கணுமா? நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று யாரும் கூட பேரு சொல்ல, அந்த மனுஷன் எந்த வீட்டுக்குள்ள போறானா அந்த வீட்டோட உரிமையாளர் கிட்ட போய் போதகர் கேட்டார் அப்படின்னு சொல்லுங்க. போதகர் கேட்டார். இப்ப அவங்க சொல்றது எப்படி சொல்லியிருப்பாங்க? ரபி கேட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? உடனடியாக 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற, ரைட், ஏற்கனவே கம்பளங்கள் முதலானவைகள் விரிக்கப்பட்டிருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். மேல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறையை காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை யாரை பார்க்க சொல்றாருன்னா, பேதுருவையும் யோவானும். அவங்களுக்கு ஒரு ரூம் காட்டுவான். அந்த ரூம் கீழறையில மேலறையில் கம்பளம் விரிக்கப்பட்டதா இருக்கிறோம். அங்க என்ன செட் பண்ணுங்க? டேபிள் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நீங்க இந்த இயேசு ஆண்டவருடைய அந்த ராவிருந்து அந்த அந்த புகைப்படங்களை நம்ம பார்த்துருக்கலாம். எப்படி இருக்கும்? அது நேரா இருக்கும்ல. ஆனா உண்மையிலேயே அது எப்படி இருக்கும்னா வட்டமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். அது அந்த வரைகிறதுக்காக தான் பண்ண அதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த போஜனம் என்பது வட்டம் தான். இயேசுடைய அந்த இறையாட்சி என்பது வட்டத்துக்கு உட்பட்டது என்பதை அவர் சொல்றார். ஏன் வட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்படி 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 நீட்டா இருக்கும் போது யார் மையமா இருக்கிறோம்? அவங்கதான் யாரு? தலைவர். ஆனா வட்டத்துல யார் தலைவர்? யாருமே கிடையாது. அதுதான் அவர் கொண்டு வருகிற அந்த சமத்துவத்துக்கான ஒரு மாதிரியாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இதை எல்லாவற்றையும் இயேசு முன்னதாகவே ஒழுங்கு செய்திருக்கிறதாக நம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ரைட், இப்போ இந்த பாஸ்கா இது எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல வருகிறது. ரைட், இப்போ அதே யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களா. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மீது தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம். பொதுவாகவே ரத்தத்தை ஒரு சத்தியமாக எடுத்துக்கொள்வது இவருடைய வழக்கமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மோசே என்ன பண்றாருன்னா 24ஆம் அதிகாரத்துல
7ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ரைட். அப்ப கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக அதன் அடையாளமாக எதை தெளிக்கப்படுகிறது? ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அப்ப இந்த ரத்தம் என்பது சத்தியத்துக்கும் வாக்குறுதிக்கும் உடன்படிக்கைக்கும் அடையாளமாக இருக்கிறது. இப்ப நீங்க எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்களா. எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அவர்கள் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. மோசேயின் காலகட்டத்தில் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வரும்போது கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம், கர்த்தரை தவிர நாங்கள் வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி மோசே வழியாக இவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிடுறாங்க? மீறிறாங்க. அததான் இந்த இதுல வாசிக்கும் போது சொல்றாரு, நான் உங்களுக்கு என்னவா இருந்தேன்? நாயகரா இருந்தேன். அவங்களுக்கு நான் ஹீரோ போல இருந்தேன். யாருக்கு? இஸ்ராயேல் மக்களுக்கு. ஆனா ஒரு நாயகனாக போல இருந்த என்னை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அழகா சொல்றாரு, வாசிங்க. நாயகராக இருந்தேன் நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருக்குங்க. அந்த உடன்படிக்கை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. ரைட்டா? பழைய உடன்படிக்கை மோசே காலத்தில் இஸ்ராயேல் மக்களோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை இஸ்ராயேல் மக்கள் மீறி பாகாலையும் வேற்று தெய்வங்களையும் தோக்கு விக்கிரங்களையும் மாற்று தெய்வங்களையும் வழிபட ஆரம்பிச்சு யாவே தெய்வத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் அவரோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போறேன்னு மறுபடியும் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய உடன்படிக்கையில் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்ற ஒரு இது சொல்றாரு. இப்ப யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாங்க. பழைய உடன்படிக்கை எப்படி இருந்தது, புதிய உடன்படிக்கை எப்படி இருக்க போது நம்ம பார்க்கலாம். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மீது தெளிக்கிறார். ரைட்டா? இது ஸ்பிரிங்கிள் பண்றார். இதே லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வாங்க. லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை தெளிக்கப்பட்டது. தெளித்ததுனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கழுவி விட்டானுங்க. அதனாலதான் சொல்றாரு, இப்ப என்ன பண்றாரு? புதிய உடன்படிக்கை தருகிறார். இந்த புதிய உடன்படிக்கையை தெளிப்பதற்காக மேல பூசிக்கொள்வதற்காக அல்ல, இது உள்ள போனோம். ரைட்டா? இது என்ன பண்ணோம்? உள்ள போய் நம்ம ரத்தமாக கலக்கணும். அதுதான் முக்கியமான கூறுபாடு. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றேன் என்று சொல்லி வாசிங்க. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவருடைய போதும். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையை அவங்க என்ன பண்ண சொல்றாரு? அதை பருக சொல்றாரு. ரத்தத்தை
பருக சொல்றார். ரைட். இப்ப இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ரைட். இந்த சாக்ரமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு சாக்ரமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி அப்போஸ்தல திருச்சபைகள் இருந்து நம்ம பார்க்கும்போது ரோம கத்தோலிக்க திருச்சபை 7 சாக்ரமெண்டுகளை வைத்திருக்கிறார்கள். எண்ணெய் பூசி ஜெபித்தல், மூப்பர்கள் ஜெபித்தல், அதுக்கு அடுத்தது திருநிலைப்படுத்துதல், ஞானஸ்தானம், திருமணம் கூட ஒரு சாக்ரமெண்ட். ஆனால் நம்முடைய சீர்திருத்த திருச்சபை அந்த 7ல 2 தான் எடுத்துக்கிட்டோம். ஒண்ணு ஞானஸ்தானம், மற்றொன்று திருவிருந்து. ரைட்டுங்களா? ஞானஸ்தானம் என்பது எனக்கும் கடவுளுக்குமான உரிமையை, நான் உறவை அடையாளப்படுத்துவது. ரைட்டா? திருவிருந்து என்பதே அதை மறு ஒப்படைப்பு செய்வது, மறு உடன்படிக்கை செய்வதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா 2 விதமான வார்த்தைகள் இந்த திருவிருந்திலே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்னு டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், இன்னொன்னு கான்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே நீங்க ரோம கத்தோலிக்க திருச்சபையில போனீங்கன்னா திருவிருந்து பரிமாறப்படும் போது இறை மக்களுக்கு திராட்சரசம் கொடுக்கப்பட மாட்டாது. யார் தான் திராட்சரசம் குடிப்பார்கள் என்றால் பாதிரியார்கள் தான் என்ன பண்ணுவாங்க, திராட்சரசத்தை குடிப்பார்கள். காரணம் என்னவென்றால் அவங்கள பொறுத்தமட்ட டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா டிரான்ஸ்னா தெரியும், ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது. ரைட்டா? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல சப்ஸ்டான்சியேஷன்னா இது அப்பம் அல்ல, இது திராட்சரசம் அல்ல, இது உண்மையாலுமே இயேசுவின் சரீரம், இது உண்மையாலுமே இயேசுவின் ரத்தம். அப்படின்னா நாங்க இயேசுடைய சரீரத்தை பிச்சு அதை சாப்பிட்றோம், இயேசுடைய ரத்தத்தை எடுத்து நாங்க பானம் பண்றோம். இது ரோம கத்தோலிக்க திருச்சபையில் காணப்படுகிற மரபு. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அங்க அப்பத்தை எடுத்து அதை தொட்டு அவங்களுடைய வாயில வைப்பாங்க. அவங்க கையில கூட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ரத்தமோ அந்த அப்பமோ என்ன பண்ணிடக்கூடாது, கீழே சிந்திடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறாங்க. ஆனா சீர்திருத்த திருச்சபை என்ன சொல்லுதுன்னா அப்படி கிடையாது. அது ஆண்டவருடைய சரீரம் ரத்தம் தான், ஆனால் அது அதோடைய அடையாளம் தான் சொல்றோம். நம்ம அது மாறல. அது என்னவா இருக்குது, அப்பமா தான் இருக்குது. திராட்சரசம். ஆனா இந்த அப்பத்தை நான் என்னவா நினைவு கூறுகிறேன் என்றால், எனக்காக பிரிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் என்று நினைவு கூறுறேன். இந்த திராட்சரசம் தான், ஆனா இது இயேசுவின் ரத்தத்துக்கு என்னவா இருக்குது, அடையாளமா இருக்குது. இப்ப நான் அதை சாப்பிடும் போது அதை நான் நினைவு கூறுகிறேன் தவிர்த்து அது அதுவாக மாறல. அது என்ன ஆகல, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அது கான்சப்ஸ்டான்சியேஷனாகவே இருக்கிறது. அது நிலைமையில் இருக்கிறது. ஆனால் அதை சாப்பிடும் போது அது எனக்கு என்னவாக மாறுகிறது என்றால், எனக்கு என்ன சிந்தனையை கொடுக்கிறது என்றால், எனக்காக இயேசு சிலுவையில் பாடுபட்டார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்படுகிறது. இதை நான் சாப்பிடும் போது அந்த அடையாளங்களோடு என்ன பண்ணிக்கிறேன், அடையாளப்படுத்துகிறேன், என்னை இணைத்து கொள்ளுகிறேன் என்பதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது. இதுதான் இந்த சாக்கிரமந்துக்கு இருக்கக்கூடிய இது. 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கும் போது பவுல் இதை குறித்து நமக்கு ஒரு திட்டமாய் சொல்றாரு. வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 10:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு, அது மாறல, அது என்னவா இருக்கு, இது இந்த திராட்சரசம் அந்த ரத்தமாய் ஐக்கியப்படுகிறது. ரைட்டா? இது அதோட இணைச்சிக்கிறது, அவ்வளவுதான். இது ரத்தம் தான், இது திராட்சரசம் தான். ஆனா இந்த திராட்சரசம் ரத்தத்தோடு தன்னை ஐக்கியப்பட்டுக் கொள்கிறது. இது அப்பம் தான். இந்த அப்பம் இயேசுவின் சரீரத்தோடு தன்னை ஐக்கியப்பட்டுக் கொள்கிறது. அப்ப இதை நான் சாப்பிடும் போது அதை நான் உணர்றேன். எதை உணர்றேன்? இயேசு எனக்காக பிற்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தனார் என்கின்றதை நான் உணர்வுகிறேன். இது எனக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஞாபகப்படுத்திட்டே இருக்குது. என்ன ஞாபகப்படுத்திருக்குது என்றால், ஆண்டவர் சொன்னார்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ ஆண்டவரை நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு திருவிருந்திலும். ரைட்டா? ஒவ்வொரு திருவிருந்தும் ஒவ்வொரு உடன்படிக்கையை ஆண்டவர் இடத்தில் நாம் பண்ணின அந்த உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க திருவிருந்து எடுக்கும் போது தயவுசெய்து திருவிருந்து நேரத்துக்கு வராதீங்க. என்னத்துக்கு வராதீங்க? திருவிருந்து நேரத்துக்கு தயவுசெய்து அதுல திருவிருந்துல பங்கு பெறாதீங்க. பொதுவாகவே திருவிருந்தில் கலந்து கொள்றவங்களுக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய வழிபாட்டு முறையில பாத்தீங்கன்னா 2 ஆராதனை நடத்தணும்.
ஒரு ஆராதனை ஆயத்த ஆராதனை. அது எப்ப நடக்கணும்னா சனிக்கிழமை மாலை நடக்கணும். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன கொடுக்கணும், திருவிருந்து கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆராதனை படிச்சுட்டே வருவோம். படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு முன்னாடி பக்கத்துக்கு போய் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தை நமது ஆண்டவர் தொகுத்தருதாவதுன்னு சொல்லி முன்னாடி ஒரு பக்கத்துக்கு போறல, அந்த பக்கம் என்னன்னா அதுதான் ஆயத்த இறைவேண்டல். முன்னாடி நாள் பண்ண வேண்டிய இறைவேண்டல் நமக்கு நேரம் இல்லாதனால அன்னைக்கு என்ன பண்ணிடுறோம், ஆயத்த பண்றோம். அப்ப இந்த ஆயத்த ஜபத்தை நீங்க பண்ணாம எதுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப நம்ம எங்க இருந்து உட்காந்துதான் திருவிருந்து எடுக்கணும்னா, அந்த ஜபம் செய்வோமா என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அங்க இருந்து உட்காந்தாதான் இந்த ஆயத்த ஜபத்தெல்லாம் முடிச்சு பாவ அறிக்கையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று அதுக்கப்புறம் தான் எதுக்குள்ள வரணும், திருவிருந்துக்குள்ள வரணும். ஆனா நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு 10 மணிக்கு 10:30 மணிக்கு நேரம் என்ன பண்ணுவாங்க, முட்டி போடுவாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது கடவுளுடைய ஐக்கியமாய் இருக்கிறது அப்படின்றாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ரைட், ஒரே தரம் தான் பலி, சரிங்களா, ஒரே தரம் பலி. அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பலி கொடுக்கிறோன்றது அர்த்தம் இல்ல, அந்த ஒரு பலியே போதும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாடுடைய தீர்மானத்தின்படி, பழைய ஏற்பாடுடைய உடன்படிக்கைப்படி ஒருவன் பாவம் செய்வானால் அவன் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது ஒரு பலியை செலுத்தணும். ஏதோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து ஆசாரியன் இடத்தில் நிறுத்தும் போது ஆசாரியனுடைய வார்த்தையின்படி அவனா பண்ணுவான், தன் கையை அந்த மிருகத்தின் மீது வைப்பான், தன்னுடைய பாவத்தை அதன் மீது சுமந்துவான். உடனே ஆசாரியன் அதை பலியிடுவான், அதோட ரத்தத்தை மேஜையின் சுத்திலும் தெளித்து ஓட விட பண்ணுவான். அந்த ரத்தம் அவனுக்கு என்ன கொடுக்குது, மீட்பு கொடுக்குது. இது பழைய உடன்படிக்கை. ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு பலிதான். அது யாருன்னா இயேசுதான். அந்த ஒரு பலி நம்முடைய எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுதான், நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறது என்றும் இதன் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம் என்கின்ற உண்மையும் இது கற்றுக் கொடுக்கிறதாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அருமையான தேவஜனே, அடுத்தது அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு திருவிருந்திலும் ஒவ்வொரு இந்த சாக்கிரமந்திலும் நம்ம கலந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை என்ன பண்றாரு, நினைவு கூறுவது இல்ல. மறுபடியும் வாசிங்க, அப்படித்தானே சொல்றாரு. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை அப்படின்னா இது என்னுடைய பாவங்களை கழுவ போவது கிடையாது. ஆனா இந்த பலி ஏற்கனவே என்னுடைய பாவங்களை என்ன பண்ணிருச்சு, மன்னிச்சிருச்சு. அப்போ இனி நான் செய்த பாவங்கள் எனக்கு அது திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் தொடராது. அது ஒரு இறுதி, அது ஒரு முடிப்பாக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்குள்ளாக திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ரைட், இந்த திருவிருந்து என்பது பரலோகத்தில் நடக்க போகிற ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு முன் சுவை. பரலோகம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவிருந்து டைம் எப்படி இருக்குது அப்படிதான் இருக்கும். திருவிருந்துல சாப்பிடும் போது இவன் பணக்காரன், அவன் ஏழை, இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், இவன் ஆண், இவன் பெண் அப்படின்றது யாருமே பார்க்கல. எல்லாமே ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்றோம், ஒரே பாத்திரத்துல தான் பானம் பண்றோம். நீ கொஞ்சம் பணக்காரரு, இவருக்கு ஒரு ஸ்பெஷல் தட்டு கொடுங்க, இவன் கொஞ்சம் ஏழை, இவருக்கு ஒரு சின்ன கப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க யாருமே பாகுபாடு கிடையாது. ஒரே பாத்திரம் அப்படின்றதுதான். அப்ப அந்த ஒரே பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும்போது நாம் ஒரே சரீரம் ஒரே ரத்தமாகிய கிறிஸ்துவில் கூட்டணிக்கப்படுகிறவர்கள். அப்ப பரலோகத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா இப்படிதான் இருக்க போகுது. அதுதான் வெளிப்படுத்தல சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு திருவிருந்தும் ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துக்கு என்னவா இருக்குது, முன் சுவையாக இருக்கிறது. அப்ப இதுதான் பரலோகத்தின் ஒரு அடையாளமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறதாக நாம் இங்க உணர்ந்து கொள்கின்றோம். ரைட், இப்ப யோவான் 6:53 வாங்க. யோவான் 6:53.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே உங்களுக்குள்ளே என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அப்போ என்னுடைய ஜீவனை உறுதிப்படுத்துவது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வையும் கர்த்தருக்குறான ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவது இந்த திருவிருந்து. இந்த திருவிருந்தை நான் சாப்பிடல, இதுல நான் பங்கு பெறல அப்படின்னா என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்வையை கெடுத்து போடுகிறதுக்காக அடையாளமா இருக்கு. அதனாலதான் யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு ஜீவனா இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ரைட். இப்ப அடுத்தது இதை குறித்து ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எதை குறித்து இல்ல, திருவிருந்து குறித்து மக்களிடத்தில் இல்லை. ஏனோ தானமோ கடவுளுடைய பாத்திரத்துல கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறுகிறோம். அந்த பந்தியில பங்கு பெறும்போது எனக்கு குற்ற உணர்வோ பழிவாங்குற எண்ணமோ கோவமோ வருத்தமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நான் தூய்மையாக்கப்பட்டவனாக இயேசுவின் ஐக்கியப்படும் போது என் இருதயம் புதிதாக்கப்பட்டவனாக நான் இருக்கணும். ஒரு வேடிக்கையா ஒரு கதை இருக்குது. ஒரு மனுஷன் எப்ப பாரு கோயிலுக்கு வரும்போது குடிச்சிட்டே வந்துட்டு இருப்பான். என்னது? கோயிலுக்கு வரும்போது ஃபுல்லா குடிச்சிட்டு கோயிலுக்கு வருவான். அந்த 1000 எவ்வளவோ அவங்ககிட்ட சொல்லி பார்த்தாரு, ஐயா நீங்க பண்றது தப்பு, ஆலயத்துக்கு வரும்போது அட்லீஸ்ட் அப்பயாவது குடிக்காம வாங்க. அதோட ரொம்ப கொடுமை என்னன்னா, அவர் குடிச்சிட்டு தான் எங்க வருவாராம்? திருவிருந்து எடுக்க வருவாராம். இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சா, என்ன பண்ணிட்டாரா, ஒரு நாள் அப்பம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் பாக்கெட்ல இருந்த இது கேசக் இருக்குல்ல, அதோடைய பட்டன் எடுத்து குத்துட்டாப்ல. நம்மளால போதையிலே என்ன பண்ணாப்ல, அதை வாங்கி சாப்பிட்டு வெளியே போய் சொன்னாரா, எல்லாருக்கும் ஆண்டவருடைய சரீரம் வந்தது, எனக்கு மட்டும் அவருடைய எலும்பு வந்துச்சு. நானா எலும்பு வந்துச்சு. எவ்வளவு ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்குது பாருங்களேன். அது ஆண்டவருடைய சரீரமோ ஆண்டவருடைய ரத்தமாய் அது மாற போறது கிடையாது. அது ஒரு அடையாளம். இப்போ கோயில்ல பிரசாதம் கொடுக்குறாங்க, அது வாங்கி சாப்பிட்டா கடவுளுடைய அருள் வந்துருன்றது அவங்களுடைய நம்பிக்கை. அப்ப இதை எடுத்து சாப்பிட்டா நான் தூய்மை ஆயிடுவேன், நான் பரிசுத்தம் ஆயிடுவேன். அது இல்லை. இது என்னை தூய்மைப்படுத்தாது. அந்த பொருள் என்னை தூய்மைப்படுத்தாது. எது என்னை தூய்மைப்படுத்தும் என்றால், அந்த பொருளை நான் வாங்குவதற்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ், அந்த திருவிருந்து வழிபாடு இருக்குதுல்ல, அதுதான் என்ன தூய்மைப்படுத்தும். ரைட்டா? நம்ம அந்த பொருளை முக்கியத்துவம் படுத்துறோம். பொருள் முக்கியத்துவம் இல்ல, அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து தான் முக்கியம். இயேசுடைய சரீரம், இயேசுடைய ரத்தம் எனக்காக பிற்கப்பட்டது, எனக்காய் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தான். அதில் திருமறை சொல்வார், அபாத்திரராய் புசித்த அநேகர் பலவீனப்பட்டும் நோய் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனப்பட்டும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நான் ஒரு சிலர் பாப்பேன், நான் நிறைய திருச்சபையில பாத்துக்கிறேன். வாய் வரும்போது அங்க ஆல்டர்ல கம்யூனியனுக்கு வரும்போது வாயில இருந்து எதை துப்பிட்டு வருவாங்க. அது என்ன வச்சுக்கிறாங்க நமக்கு தெரியாது. அப்படியே நேரம் எங்க வாங்குவாங்க? திருவிருது வருவாங்க. அப்போ பவுல் இது சொல்லுவாங்க, பேயுடைய பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பங்கு எப்படி இருக்கும்? நீங்க ஒன்னு இருளின் பிள்ளைகளா இருந்தால் இருளின் பிள்ளைகளா இருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மதம் ஏது? அப்ப அதுக்கான ஒரு தூய்மை இருக்குல்ல, அதுக்கான ஒரு பரிசுத்தம் இருக்குல்ல. நான் என்ன வேணா செய்யலாம், ஆனா தைரியமா நான் கர்த்தருடைய பாத்திரத்துல அபாத்திரனா நான் புசிப்பேன்னா கண்டிப்பா நான் நோய்வாய்ப்படுவேன், கண்டிப்பா நான் பலவீனப்படுவேன், கண்டிப்பா நான் செத்தே போவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த திருவிருந்து பாத்திரத்தையும் திருவிருந்து அப்பத்தையும் நம்ம தொடும்போது இதுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறான்னு யோசித்து பார்க்கணும். அதுக்குதான் அந்த திருவிருந்து ஆராதனையில ஒரு ஜபத்தை எடுக்கிறோம், மனத்தாழ்மையின் ஜபம். அது சொல்லுங்களேன், என்ன இவ்வளவு அழகா அதை எழுதியிருக்கிறாங்க. இரக்கமுள்ள கர்த்தாவே, என் சுய நீதியை நம்பி சேராமல் தேவனுடைய அளவற்ற கிருபையும் இரக்கத்தையும். அப்போ நாட் மை ஓன் ரைச்சியஸ்னஸ், நான் நல்லவனால இதை நான் தொடல சாமி, நான் மோசமானவன். ஆனா இந்த மோசமானவன் மேல நீ என்ன வச்சிருக்கிற?
கிருபையும் இரக்கமும். இதுதான் எனக்கு என்ன கொடுக்குது? அந்த தைரியத்தை கொடுக்குது. நான் வந்து தைரியமாலாம் வரல, உங்களுடைய இரக்கத்தையும் கிருபையை நாடி நான் வந்திருக்கிறேன்றார். அடுத்தது என்ன சொல்றோம்? ஆண்டவரே உங்களுடைய லாஸ்ரு இது அந்த அம்மா கானான ஸ்திரீ கேட்கிறாங்களே, ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, மேஜை கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிங்க தின்னுல சாமி அப்படின்றாங்க அந்த அம்மா. அததான் இங்க நம்ம சொல்றோம், உங்களுடைய மேஜை கீழ் விழும் துணிக்கைகளை நாங்கள் அதை கூட சாப்பிடறதுக்கு எனக்கு என்ன இல்லை. அந்த அம்மா தைரியமா சொல்லிச்சு, அந்த கீழே விழுந்தாவது நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. இங்க நம்ம என்ன சொல்றோம், அது கீழே விழுந்துறது கூட எனக்கு என்ன கிடையாது, சாப்பிடறதுக்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் அவ்வளவு மோசமானவனா இருக்கிறேன் அப்படின்ட்டு தான் என்ன சொல்றோம், அந்த மனத்தாழ்மையின் ஜெபத்திலே சொல்றோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அதை உணர்ந்து அதை சொல்றோம், உங்களுடைய மேஜை கீழ் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் இல்லை. அப்புறம் என்ன சொல்றோம், ஆனாலும் தேவரீர் எப்போதும் மாறாத லட்சணமுடையது ஆண்டவராய் நீர் இருக்கிறீர், என்னுடைய கிருபையினால் அல்ல, உம்முடைய மாறாத கிருபையினால், நான் நல்லவன்றதுனால அல்ல, உம்முடைய கிருபையினாலதான் நான் இதுல வந்து தைரியமா வரேன். செய்து நான் தப்பு பண்ணியிருந்தா அதை என்ன பண்றேன், ஏற்கனவே ஒரு பாவ மன்னிப்பு வாங்கிட்டோம். நம்ம சர்வீஸ்ல ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிடுறோம், பாவ மன்னிப்பு வாங்கிடுறோம். ஆனா மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், ஒருவேளை இந்த இன்பிட்வீன் கேப்ல கூட நான் ஏதோ பாவம் பண்ணிடக்கூடாது, நான் பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்குதான் இந்த மனத்தாழ்மையின் ஜெபமே நம்ம ஏறெடுக்கும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு இல்லை, உண்மையிலே அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு குறிப்பா மற்ற நேரத்துல கூட லேட்டா வந்துடுவாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, லேட்டாவே வரமாட்டாங்க. அதோடைய முக்கியத்துவம் அவ்வளவு இதுவா இருக்கு. காரணம் என்னவென்றால், இதை கொண்டு வந்தவர் இயேசு ஆண்டவர். He institute this. அவர் அதை கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு அடையாளமாக ஏற்படுத்தினார், சீடர்கள் ஏற்படுத்தல, இல்ல மோசே காலத்துல இருந்தது கிடையாது. பாஸ்கான்ற ஒரு பண்டிகையை ஆண்டவர் கம்ப்ளீட்டா மாத்துறாரு. ஆட்டோடைய ரத்தம் அல்ல, என்னுடைய ரத்தம். இஸ்ரவேலுக்கு எந்த ரத்தம் தான் விடுதலை கொடுத்தது? ஆட்டோடைய ரத்தம் தான். ஏன்னா சங்கார தூதன் வரும்பொழுது எவன் வீட்டுல அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருந்ததோ அவன் தப்பிச்சான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரத்தம் தேவையில்லை. எந்த ரத்தம் தேவையில்ல? ஆட்டுக்குட்டி ரத்தம் தேவையில்ல. உங்களுக்கு எந்த ரத்தம் தேவை? என்னுடைய ரத்தமே. அப்ப ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தள்ளி விட்டு தம்பு ரத்தத்தை நமக்காக தந்திருக்கிறார்ல. அப்ப அதுக்கு எவ்வளவு மரியாதை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கும் இஸ்ராயல்கள், யூதர்கள் அந்த பாஸ்காவை அவ்வளவு கொண்டாடுறாங்க. சாதாரண ஒரு ஆட்டு ரத்தம் அவர்களை காப்பாத்துனது அவங்க அவ்வளவு கொண்டாடும் போது, ஜீவனுள்ள தேவாதி தேவன் தம் ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுத்திருக்காரு. அப்ப இந்த திருவிருந்து என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. அதை நம்ம அசால்ட்டா கையில ஹேண்டில் பண்றோமே, அசால்ட்டா அதை வாங்கிக்கிறோமே, அப்படியே துரிகரமாய் அதுல பங்கு கொள்கிறோமே. அப்போ அடுத்த முறை நம்ம அந்த திருவிருந்துக்கு ஆயத்தப்படும் போது, அதுக்கு நான் தகுதி இருக்கிறேன்னா, அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு அதை எடுக்காமலே போயிடக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். அதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை, அதை நான் சாப்பிட்றதுக்கோ அதை நான் வாங்கி கொள்ளுறதுக்கோ தகுதி இல்லை, அது எனக்கு வேணான்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அதுவும் என்னது, தப்பு தான். கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு கொள்ளாமல் அவருடைய ராஜ்யத்துல நமக்கு என்ன கிடையாது, சுதந்திரமே கிடையாது. அப்போ இதுவும் நம்ம முக்கியம். ஆனா அது எப்படி நம்ம கலந்து கொள்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்ப மறுபடியும் திரும்பி வந்துருங்க, நம்ம இங்க இந்த வழிதடங்களுக்குள்ளாக போயிடலாம். லூக்கா 22:19 வாசிங்களேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது நான் உங்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாக என் சரீரத்தையே உங்களுக்கு நான் தரேன். அப்போ தன்னை இழக்க அவர் முன் வருகிறார், தன் சரீரத்தை இழக்க முன் வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க. என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்கிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிற கை என்னுடைய கூட. அப்ப இங்க பார்க்கும்போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த வார்த்தை உங்களுக்கான புதிய உடன்படிக்கை. அப்போ கடவுள் இந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு திருவிருந்தில் நமக்கு புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். பலி ஒண்ணுதான், ஆனா உடன்படிக்கையை நினைவு கூறுவதிலும்
உடன்படிக்கையை புதுப்பித்தலும் ஒவ்வொரு திருவிருந்திலும் நடைபெறுகிறது. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. பலி ஒரு முறை தான், சிலுவை பலிதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பலி ஆக போறது இல்ல, அந்த ஒரு பலியே போதும். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் திருவிருந்து எடுக்கும் போது அந்த உடன்படிக்கை என்ன ஆயிட்டே இருக்குது, புதுப்பித்து கொண்டே இருக்குது. நம்ம சொல்றோம்ல, ரட்சிப்பு ஒரு நாள் கிடையாது, ரட்சிப்பு அனுதினம் மாதிரி இந்த உடன்படிக்கையும் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணி ஆகணும், புதுப்பிக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நீ பாவ மன்னிப்பு ஜெபம் சொல்லு, ஒவ்வொரு முறையும் நீ மனத்தாழ்மையின் ஜெபத்தை சொல்லு, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கட்டு தந்த ஜெபத்தை சொல்லு. இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான் நம்ம அந்த புதிய உடன்படிக்கை என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே சொல்ற, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அப்ப இது எல்லாமே கடவுள் ஒரு ஒரு முன்மாதிரியே காமிச்சிருக்கிறார். நீ இப்படிதான் உட்காரணும், நீ உட்காரும் போது இப்படிதான் சாப்பிடணும். நீ இன்னைக்கு எனக்கு இந்த வட்டத்துல எல்லாம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. எந்த வட்டம், இந்த ஏற்கனவே நம்ம வட்ட வட்டமா தனித்தனியா தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை உடைச்சி கொடுக்குறாரு. நான் சாப்பிட்டதை நீ சாப்பிடு. எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கு? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் நம்ம இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம மாத்துறோம். ஒரு அடையோ இதையோ பண்ணி என்ன பண்றோம், பிச்சு கொடுக்குறோம். இனி நம்ம தனித்தனி இந்த வட்டங்களை சாப்பிட்றதுனால நம்ம எல்லாமே தனித்தனியாவே இருக்கிறோம். இன்னும் மற்ற பேராயங்களை போகும்போது இந்த சின்ன சின்ன கப்பு. ஆனா நம்ம அந்த கொரோனா டைம்ல கடைசி வரைக்குமே நம்முடைய பேராயர்கள் உறுதியா இருந்தார். என்னது, இண்டிவிஜுவல் கப்பு வேண்டாம். ஏன்னா இது ஒரு வகையான தீண்டாமை தான். அவன் குடிச்சதை நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன் தேவையான உணவை அவர் பிரித்து அவர் சாப்பிட்டது மீதியை தானே பண்றாரு, கொடுக்குறாரு. அடுத்த சீட் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையான சாப்பிட்டு அவன் மீதியானதை கொடுப்பான். அப்ப ஒரே அப்பத்துலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி அவரு குடிச்ச பாத்திரத்தை தான் எடுத்து அவரு கொடுக்குறான். அவன் எல்லாருக்கிட்டே பாத்திரம் இல்ல, ஆமா ஆண்டவர் குடிச்சிட்டாரு, நான் எடுத்து என் பாத்திரத்தை குடிச்சிருக்கலாம்ல, குடிக்கல. அப்போ அந்த ஒரே பாத்திரம்ன்ற கான்செப்ட் தானே இங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இண்டிவிஜுவல் கப் கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க ஹைஜீனிக்கா இருக்கிறோம். அது ஹைஜீனிக்கே கிடையாது. அந்த உட்கருத்தே அதுல உடைஞ்சு போயிது இல்ல. நான் குடிச்சதை என் சகோதரன் குடிக்கணும், என் சகோதரன் குடித்ததை இன்னொரு சகோதரி குடிக்கணும். நாம் எல்லோரும் ஒரே பாத்திரத்தில் ஐக்கியமா இருக்கணும். அப்ப அந்த ஒரே பாத்திரம் இல்லைன்னா கிடையாது, அது ஐக்கியமே இல்லை. ஒரு சகோதர சகோதரிக்குள்ளே நம்ம ஐக்கியப்பட முடியலன்னா நாம் எப்படி கடவுள் கூட ஐக்கியப்பட முடியும்? வசனம் சொல்லுது, கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப இதுலயே என்னால சேர முடியல. இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கம் யூனியன் அப்படின்னா, நீ வரும்போது யூனியனா வரணும். யூனியனா வரணும்னா பிரிஞ்சு இருக்க கூடாது, சேர்ந்து வரணும், ஒருமையா வரணும். ஒரே உடலாய் ஒரே சரீரமாய் கிறிஸ்துவின் அவயங்களாய் ஒரே உடலுக்கானவர்களாய் நம்ம வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஒப்புரவையும் அந்த ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்துவது தான் அது இந்த திருவிருந்து என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட், இந்த விசுவாசத்தின் வழிதடங்களிலே இந்த பந்திக்கான வழிதடம் மிக முக்கியமான ஒன்றாக நாம் புரிந்து கொள்கின்றோம். ரைட், இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்.